பெருந்துறையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார். தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் தினம்தோறும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதன் பொருட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் நீர்மோர் பந்தல் அமைத்து அதிமுகவினர் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் பெருந்துறை கிழக்கு ஒன்றியம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பண்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், நுங்கு, தர்பூசணி, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் உள்ளிட்ட நீராதாரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருள் ஜோதி செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இந்த ரயிலில் சிறப்பு என்னென்னா மொத்தம் 14 பெட்டி இருக்குங்க. இது எல்லாமே ஸ்லீப்பர் வசதி. இதில் கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,550 ரூபா கட்டணம் வச்சுருக்கோம். இதில் மக்களுக்கு 3 வேளை நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு, அதே மாதிரி அங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் ஏசி பஸ்ஸு, தங்கும் இடங்கள், அதே மாதிரி நான் ஏசி தங்கும் இடங்கள் எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் த இது ஃபேர் 18,850 ரூபாயில் இது எல்லாம் உள்ளடக்கும். இது 16ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி கிளம்பி 9 நாட்கள் 8 இரவுகள் 3 இடங்களில் தங்க வைக்கிறோம். திருப்பி 13ஆம் தேதி திருப்பி இதே நம்ம திருப்பி வர மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதில் இன்னும் சிறப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம IRCTCயோடைய டூர் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, இதுபோல் இன்சூரன்ஸும் இருக்குது, தமிழ் உணவு இருக்குது, தமிழ் மக்களுக்காக தமிழ் சிறப்பாக உணவு இருக்குது. அதுபோக கவர்மெண்ட்டில் இருக்க LTC பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு IRCTCலேருந்து அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். அதனால் இதை பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இருக்க பெட்டிகளில் பார்த்தீங்கன்னா 11 பெட்டிகளுமே நான் ஏசி தான், ஸ்லீப்பர் தான். அதனால் ஒரே பேர் தான் 18,550 ரூபா தான் ஒரே பேர். குழந்தைங்களுக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்கும், 17,560 ரூபா இருக்கும். இதை புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய IRCTCயோடைய இணையதளத்தில் irctc.com அப்படின்ற இணையதளத்தில் போய் இது புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டூரிசம் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்குது, அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கள் IRCTCயோடைய அதிகாரிகள் அதை புக் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இதில் தொலைபேசி நம்பர்கள் கொடுத்துருக்கோம், தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி எப்படி புக் பண்ணிங்கன்னா எப்படி புக் பண்ணுறோம் சொல்லி கொடுப்போம். எங்கே ஏற்காலும் ஒரே பிரைஸ்? ஆமாம் சார், ஒரே பிரைஸ். இதுவரை என்னது இந்த ரயிலோடது சுற்றுலா தலங்களுக்கு போகணும். அதனால் மதுரையில் என்ன ஒரு ரேட்டு, விருதுநகரில் என்ன ஒரு ரேட்டு கிடையாது. 16 இடங்களில் மக்கள் எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு சென்னை தாண்டினோன்னா யாரும் ஏற மாட்டாங்க. இதில் நேரம் சுற்றுலா தலங்களுக்கு தான். இது எல்லா ஆண்டுகளும் கோடையில் பண்ணுறதா? இது வரைக்கும் நாங்கள் தமிழக தென் மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3மே வரும். இதில் இது வரைக்கும் 19 இது மாதிரி சுற்றுலா ரயில் இயக்கியிருக்கோம். இது இந்த வருஷத்தில் இந்த மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் இருக்கும்.